உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. அது மொத்தம் ஃபில்ட் பீம் மேலலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மண்ணே இருக்குது. அதனால் தொடக்கும்போது நல்லா க்ளீனாக பெருக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணிடணும். ஏன்னா ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றுவார் ஊற்ற மாட்டார். ஏன்னா க்யூரிங் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்து பார்த்து கல்லுக்கு வலிக்க போகுது. என்னென்ன பண்ணுறாரு பாரியா. நல்லா வச்சு நல்லா தேய்க்கணுண்ணா. அப்போ தான் தேய்ச்சாதான் பாருங்கள் எப்படி வருது போக. மொத்தம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் இருக்குது கல்லில். அங்கே இருக்கிற மொத்த கல்லிலும் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் கல் எல்லா கல்லுலையுமே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான். ஏன்னா பழைய பில்டிங் வந்து பிரிச்சுது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் இருக்குது. அது மொத்தத்தையும் அந்த முள்ளு உரசில் போட்டு நல்லா தேய்ச்சா தான் வரும். நல்லா தேய்ச்சி தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம அந்த பழைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சுத்தூரம் கல் அடிக்க வச்சுருந்துருக்காங்க. அந்த கல் எடுத்து தான் நம்ம பாத்ரூமே கட்ட போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வேலை சனிமூலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த புல் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோறு போடுறது, அதுதான் நம்மளுக்கு கடவுள். அதனால் காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம புல்லை தொட்டு கும்பிட்டு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 4 மூலைக்கும் கல் வச்சு நம்ம க்ளீனாக நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே பார்த்தீங்கன்னாக்கா கருங்கல் கட்டடம் போட்டிருக்கோம். அதுக்காக நம்ம தூகுண்டு லெவல் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேப்பும் கரெக்டாக நம்ம வச்சு பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு மூளை கிராஸும் நம்ம செக் பண்ணிக்கணும். மூளை கிராஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11 அடி 7 இன்ச்சு. நாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி மூலையம் மட்டும் 11 அடி 8 இன்ச்சு மூளை கிராஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஒரு 6 இன்ச்சு நம்ம வளர்த்து விட்ருக்கோம். ஏன்னா சாமி மூலன்றதுனால நம்ம வளர்த்து விட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா பேஸ் லெவலுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும் ஆலோ பிளாக் வந்து கட்டியிருக்கோம். அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அடி வந்து ஹைட்டாக இருக்குது அந்த பேஸ் லெவலு. அதுக்கு மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸு ஆலோ பிளாக் கட்டியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா லெட்டின் ரூமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற ரூமு. நம்ம 2 ரூமுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 2.5 அடி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் விட்ருக்கோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அணைக்கூடை குண்டாலாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சு உள்ளே குளிப்பாங்க. ஏன்னா இது இன்னும் டேங்க் இங்கெல்லாம் எதுவும் ஃபிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி விடலை. ஏன்னா அந்த மாதிரி டைப்புனாக்கா நம்மளுக்கு அது தேவைப்படாது. சும்மா ஒரு பக்கெட் இருந்தாவே சரியாக போகும். நம்மளுக்கு 2 அடின்றது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 2 அடி கரெக்டாக விட்டுக்குவாங்க பாத்ரூம்.
அந்த எஸ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அந்த பழைய காஞ்சி கலையை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எஸ் பெயிண்டிங் பண்ணால் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக நல்லா ஜாயிண்ட் ஆகிடும், நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 பீம் தட்டுறேன். இந்த 2 பீம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உதவும் உழைப்பாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.